ஹாய் ஹலோ இது உங்கள் விஎஸ்கே. இன்றைக்கி மேக்ஸ் ரிலேஷன் நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் 10th ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது இஸ் a ரிலேஷன்ஸ் வித் strict கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஃபார் எவ்ரி எலமெண்ட் இன் எக்ஸ் ஆர் எக்ஸ் டொமைன் தேர் இஸ் அன் யூனிக் இமேஜ் ஆஃப் ஒய் இஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஒய். இதான் என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ரிலேஷன் வித் ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, தட் இஸ் கால்ட் அஸ் அ மேப்பிங் சொல்லலாம். இல்லை அப்படின்னா அதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். தீஸ் ஆர் த நேம் ஃபார் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஜென்ரலாக ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் டினோட்டட் பை ஆர் ரிட்டன் ஆஸ் எஃப் இஸ் டு எக்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் எக்ஸ் இஸ் மூவிங் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்னு அர்த்தம். ஃபங்க்ஷனை இப்படியும் எழுதலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறம் the function is denoted by y is equal to f of x. xங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்து fங்கிற ஒரு ஆப்ரேட்டர் நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல என்ன கிடைக்குன்னா y கிடைக்கும். அதான் இப்படி டினோட் பண்ணிருக்காங்க, y is equal to f of x. ஓகேவா? இப்போ y is equal to f of x அப்படின்னா இதில் அந்த yங்கிறது x உடைய இமேஜாக ஆட் பண்ணும், அந்த xங்கிறது yனுடைய ப்ரீ இமேஜாக ஆட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது போக எல்லா ஃபங்க்ஷனும் ரிலேஷன், ஆனால் எல்லா ரிலேஷனும் என்ன கிடையாதுன்னா ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு அர்த்தம். எக்ஸைஸ் 1.3ல உள்ள 7th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப் மெட்டீரியல் இருக்குது, அதோடைய லென்த் வந்து 24 சென்டிமீட்டர்ஸ். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்டிங் ஈச் கார்னர் ஈச் ஸ்கொயர் ஃப்ரம் கார்னர் அண்ட் டேர்னிங் அப் தி சைட்ஸ் டு மேக் an ஓப்பன் பாக்ஸ். ஓகேவா? ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் அளவில் வெட்டி எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு ஸ்கொயர் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஸ்கொயர் மெட்டீரியல். நான் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்னா நானாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 4 சைட்ஸ்லேயும் ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயரை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் இங்கே 1 2 and 3 and 4 4 சைடு என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஸ்கொயர் பேப்பர்லேருந்து வெட்டி எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், எல்லா பக்கத்தையும் நான் ரைஸ் பண்ணுறேன். அப்படி எல்லா பக்கத்தையும் நான் மேலே தூக்குனேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு பாக்ஸ் கிடைக்கும், ஒரு ஓப்பன் பாக்ஸ் கிடைக்கும். இந்த ஓப்பன் பாக்ஸோடைய வால்யூம் என்ன கண்டுபிடின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த வால்யூம் ஆஃப் த ஓப்பன் பாக்ஸ். அந்த ஸ்கொயர் மெட்டீரியல் நான் என்ன பண்ணுறேன், கார்னரில் உள்ள வெட்டி எடுக்க சொல்ல அந்த லென்த்தை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் இங்கே எக்ஸு, இங்கேயும் எக்ஸு, இங்கேயும் எக்ஸ், அதாவது 4 பக்கமும் ஸ்கொயருங்கனால 4 பக்கமும் எக்ஸ் அப்படிங்கிற லென்த்துடைய ஸ்கொயரை 4 பக்கம் வெட்டி எடுத்துட்டேன். அப்போ நான் இப்போ வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஸ்கொயரை அந்த கார்னர்ஸ் அப்படி மடிச்சு விட்றோம், பாக்ஸ் மாதிரி ஆயிடுது. லென்த் ஆஃப் த ஓப்பன் பாக்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 24 - 2x இருக்கும். ஓகேவா? 24 அப்படின்னா முதல்ல இருந்த லென்த்து. 2 கார்னரில் என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கொயரை வெட்டி எடுத்துருக்கோம். அப்படின்னா இங்கே ஒரு எக்ஸுங்கிற ஒரு லென்த்தும் இந்த கார்னரில் உள்ள எக்ஸுங்கிற ரெண்டும் விடுபட்டுருக்கோம். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா 2x. 24லேருந்து அந்த 2x மைனஸ் பண்ணணும், அதான் லென்த்து. பிரெத் அப்படிங்கிறது அதே மாதிரி தான். பிரெத்தில் என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக 2 பக்கம் என்ன இருக்கும், அதுவும் கட் ஆகிருக்கும். அங்கே ஒரு எக்ஸ், இங்கே எக்ஸ், ரெண்டும் இது பண்ணிங்கன்னா அங்கேயும் ஒரு 2x. டோட்டலாக இங்கேயும் 24 - x ரெண்டும் ஒன்று போல் இருக்குன்னா ஏன்னா இது ஸ்கொயர் மெட்டீரியல் உள்ளது. ஓகேவா? வால்யூம் கியூபாய்டு நமக்கு ஃபார்மாக தெரியும், L × B × ஹைட். அப்புறம் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு எல்லுன்னா என்னது, ஹைட் அப்படிங்கிறது. அதை நீங்கள் ஃபோல்டு பண்ண சொல்ல அந்த கார்னர் எக்ஸ் சென்டிமீட்டரில் நீங்கள் வெட்டி எடுத்து அந்த இதை நீங்கள் ஃபோல்டு பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக் அது எதாவது மாறிடும்னா ஹைட்டாக மாறிடும். ஓகே? அப்படின்னா ஹைட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு L × B. எல்லுன்னா 24 - 2x. B-னாலும் 24 - 2x. இன்னொன்று ஹைட்டுங்கிறது எக்ஸு. 3 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 4x³ - 96x² + 576 இருக்கிறோம். இதுதான் என்ன அப்படின்னா இந்த ஓப்பன் பாக்ஸோடைய வால்யூம். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு சம் இருக்குது, அதே எக்ஸைஸில் 8th சம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எஃப் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. f is equal to f of x is equal to 3 - 2x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஃபங்க்ஷனில் வரக்கூடிய எக்ஸினுடைய கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x² - f of x whole square இந்த கண்டிஷனை பயன்படுத்தி கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷனு f of x is equal to 3 - 2x. கண்டிஷனில் 2 இருக்குது, f of x² இருக்குது, f of x whole square இருக்குது. அப்போ நம்ம முதல்ல f of x² கண்டுபிடிக்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது, x² என்ன பண்ணணும், x² போடணும். அப்படி போட்டால் 3 - 2x² வந்துடும். ஓகேவா? அடுத்த கண்டிஷனில் இந்த பக்கம் ரைட் சைடு உள்ளதில் f of x whole square இருக்குது. அப்போ என்ன பண்ண 3 - 2xக்கு ஹோல் ஸ்கொயர் போடுறேன். a - b ஃபார்முலா, a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி இதை ஸ்பிட் பண்ணியிருக்கோம். a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a² + b² - 2ab அந்த ஃபார்முலா நான் ஸ்பிட் பண்ணியிருக்கேன். ஸ்பிட் பண்ணி என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 4x² - 12x + 9 கிடச்சிருக்கு. இப்போ f of x² கண்டுபிடிச்சிட்டேன், f of x ஹோல் ஸ்கொயரும் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே? இப்போ கண்டிஷன்ஸ் படி இந்த 2 ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. அதை என்ன பண்ணுறேன், ஈக்குவலாக போட்டு என்ன பண்ணுறோம், அதிலேருந்து
லைக் டேர்ம்ஸை பூரா ஒரு பக்கம் கொண்டு வரேன். ஓகேவா? எல்லாமே இந்த 2 பக்கமே லைக் டேர்ம்ஸ் அதே மாதிரி எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வந்துருங்க. மீதி ரிமைனிங் என்ன இருக்குது, இந்த பக்கம் ஒன்றுமே இல்லைனால 0. இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இங்கே 4x², இங்கே 2x², இங்கேயும் ப்ளஸ் அங்கே ப்ளஸ், அப்படின்னா 6x² வந்துடும். இங்கே மைனஸ் 12x, வேறு 12x இல்லை அப்படின்னா மைனஸ் 12x அப்படியே வந்துடும். இங்கே 9 ப்ளஸில் இருக்குது, 3 மைனஸில் இருக்குது அப்படின்னா 6. ஓகேவா? ஏதாவது காமனாக டிவைட் பண்ண முடியும் அப்படின்னா 6ஆல் காமனாக இந்த 3 டேர்ம்ஸையும் டிவைட் பண்ண முடியும். டிவைட் பண்ண சொல்ல x² - 2x + 1 = 0. நான் என்ன பண்ணுறேன், ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தடை பயன்படுத்தி என்ன பண்ணுறது, பிரிக்கிறேன். பிரிக்க நல்லா இருக்குது, -2 இருக்குது, மேலே 1 இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் மேலே உள்ளது வரணும், ப்ளஸ் பண்ணால் இந்த உள்ளே உள்ளது வரணும் அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்த்தா இங்கே -2 இங்கே 1 அப்படின்னா -1 எடுக்கலாம். -1 × -1னா 1 மேலே வந்துடும். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா சைன் 1 போல இருந்தால் ப்ளஸ் பண்ணிட்டு காமன் சைன் அப்படி போட்டுடலாம். அப்படின்னா -1 + -1 அப்படின்னா -2. அப்படின்னா கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவேஷனுக்கான வேல்யூ என்ன அப்படின்னா -1/x. நான் x இங்கே x இருக்கிறதுனால by x எடுத்திருக்கேன். -1/x அப்படின்னா x - 1 × x - 1 = 0. அப்புறம் என்ன சொல்லிடலாம், x - 1 = 0னா x = 0, x - 1 = 0, x = 0. இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய x வேல்யூ. அதே எக்ஸஸில் உள்ள 9th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஃப்ளைட்டு ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் த ஃப்ளைட்டர்ஸ் 50 km/h. 1 மணி நேரத்தில் 500 km ஸ்பீடில் ஒரு ஃப்ளைட் பறக்குது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படி பறக்கக்கூடிய அந்த ஃப்ளைட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணுமோ அதை ஃபங்க்ஷன் ஆஃப் டீயில் டிஃபைன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபங்க்ஷன் ஆஃப் டீயில் டிஃபைன் பண்ணணும். ஏன்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா, ஸ்பீட் இன்டூ டைம். அப்படி பார்த்தா ஸ்பீடு 500 km இன்டூ டைம் = t. அப்படின்னா 500t வந்துடும். அப்போ இங்கே என்ன வந்துடும், f(t) = 500t. இதான் ஆன்சர். f(t) = 500t. நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இது டைம், இது டிஸ்டன்ஸு. 1 மணி நேரத்தில் 500 km போயிருக்கும். அப்படின்னா இது f(t) = கிலோமீட்டரை டைமில் மென்ஷன் பண்ணுறோம். அப்படின்னா 500 t இங்கே 1 இருந்தால் இன்டூ 1 500. ஓகேவா? அதே இங்கே 2 இருந்தால் 1000, 3 இருந்தால் 15. இதான் எனது டிஸ்டன்ஸ் ட்ராவலிங்கை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபங்க்ஷன் ஆஃப் டீயில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். f(t) = 500 × t. ஓகேவா? அதே இதில் ஒரு 10th சம் இருக்குது. சொல்யூஷனில் கிவன் அப்படிங்கிறது டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன டேட்டா இருக்குது அப்படின்னா, பர்சனுடைய 4 ஹேண்டும் அண்ட் அது அவங்களுடைய கரஸ்பாண்டிங் ஹைட். 4 ஹேண்ட்னா முழங்கை அப்படிம்பாங்க. அதனுடைய கரஸ்பாண்டிங் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் வச்சு ஒரு ரிலேஷன் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. y = x + b. இது ஒரு பையன் ஃப்ரேமில் தான் சமம் கொடுத்துருக்காங்க. y = x + b. இதில் ஒய்ங்கிறது ஹைட்டை குறிக்குது அண்ட் எக்ஸுங்கிறது 4 ஹேண்டை குறிக்குது. நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா, இதில் கேட்டுக்கிற கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு அந்த ரிலேஷனை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக செக் பண்ணுங்கன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஎன்பியினுடைய வேல்யூ கண்டுபிடிங்க. ஹைட் என்ன வரும், 440 cm ஹைட் என்ன வரும். அடுத்த கொஸ்டின் 53.3 inches இருக்க சொல்ல அவனுடைய 400 லென்த் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, வாட் இஸ் ஃபங்க்ஷன் தெரியும். we know that ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இஸ் an ordered pair for every element in the A there exists an unique element in B. Okay, that is called as a functions. மோஸ்ட்லி நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், கொடுத்துருக்க இந்த ரிலேஷனை ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ண போகிறேன். இந்த ரிலேஷன் இஸ் ஃபங்க்ஷன் ஆர் நாட் டிஃபைன் பண்ண போகிறேன். கொடுத்துருக்கத எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிறது ஏற்கனவே டேபிள் காலமே நம்ம கொடுத்துருக்காங்க. சம்மில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த டேபிள் காலம் இருக்குது, 4 hand and the height. ஓகேவா? இது என்னது, எக்ஸு, இது ஒய், இது எக்ஸு, இது ஒய். 4 hand எக்ஸு, ஒய்ங்கிறது ஹைட்டு. ஒவ்வொரு எக்ஸுக்கும் என்ன இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு ஹைட். ஒவ்வொரு 4 ஹேண்டுக்கும் ஒரு ஹைட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க டேபிளே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எக்ஸில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு இமேஜ், ஒவ்வொரு இமேஜ் எங்கே இருக்குன்னா ஒயில் இருக்குது. therefore கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ஸ் here we noted that for each x belongs to capital X there exists an unique element of y belongs to capital Y. இது வந்து என்ன சொல்லிடலாம், ரிலேஷன் ஆர் இஸ் a ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? அதே இதில் செகண்ட் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a and b. y = ax + bங்கிற ஈக்குவேஷனில் ஃப்ரம் த டேபிள் x = y and y = 56 எடுத்து என்ன பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன். எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அந்த ஈக்குவேஷன் = 1 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அந்த டேபிளில் உள்ள ரெண்டாவது வேல்யூ x = 45 இருந்துச்சு, y = 65. இதே என்ன பண்ணுறேன், அதே ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு ஈக்குவேஷன் 2 கிடச்சிட்டு சப்ராக்ட் 1 from 2 ஈக்குவேஷன் 2லேருந்து 1 செப்பரேட் பண்ணால் என்ன கண்டிப்பாக 1 கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன ஆகுது அப்படின்னா, 2லேருந்து 1 செப்பரேட் பண்ண சொல்ல b கேன்சல் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அப்படின்னா a = என்ன வருதுன்னா 10a = 9. அப்படின்னா a = 9/10. 9/10 எழுதலாம், இல்லைனா 0.9 எழுதலாம். இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சுன்னா a கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், a வேல்யூ கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிடும் அப்படின்னா b கிடச்சிடும். இங்கே b என்னதான் இருக்குது அப்படின்னா b = 24.5 கிடச்சிட்டு. ஓகேவா? அப்படின்னா என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஏன்னா என்ன கண்டுபிடிச்சிட்டோம், பின்னு என்ன கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது மூணாவது விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ஹேண்ட் லென்த். ஓகேவா? முழங்கனுடைய நீளம் எக்ஸுங்கிறது 40 cm இருந்துச்சுன்னா அவனோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணுறோம், அந்த ஈக்குவேஷனில் வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏற்கனவே ஏபி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 0.9 24.5. இப்போ வந்து எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஹைட் கண்டுபிடிக்கணும்.
ஏற்கனவே 400 லென்த் கொடுத்தாங்க. நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சிடும். y is equal to 16.5 இன்ச்சஸ் அப்படிங்கிறது அவனுடைய அந்த 400 அவனுடைய ஹைட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? Therefore, the height of the person whose forehand length is 40 cm is 60.5 inches. அடுத்தது 4வது கொஸ்டின். height of a person y is equal to 53.3 கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபோர்ஹேண்டோட லென்த் கண்டுபிடிக்கணும். என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா y is equal to ax plus bங்கிற அந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் வேணும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் ஒரு பக்கமாக வர்ற மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன்? இங்கே உள்ள பி இந்த பக்கம் மூவ் பண்ணுறேன். அப்புறம் இங்கே ப்ளஸ்லேருந்து மைனஸ் ஆயிரும். ஏஎக்ஸ் அப்படின்னா நம்ம எக்ஸ் மட்டும் வரணும். அப்புறம் இங்கே உள்ள ஏ இந்த பக்கம் கொண்டு வரேன். இங்கே மல்டிப்ளிகேஷன் தான் இங்கே டிவிஷனில் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள்? எல்லாத்துக்கான வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப் பண்ணி அடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மேலே 28.8 இருக்குது, பை 0.9 இருக்குது. ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்டில் இருக்குது. டெசிமல் பாயிண்ட் வந்துச்சா நம்ம கேன்சல் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன்? மேலே இங்கேயும் 10 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி மல்டிப்ளை பண்ணா 288/9 வருது. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 32 சென்டிமீட்டர். அப்புறம் என்ன அர்த்தம்? Therefore, the length of the forehand of the person whose height is 53 inches is 32 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்திருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு சம்மோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.